வெல்கம் டு வெஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி, அதாவது காளான் பிரியாணி. காளான் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 50 கிராமுக்கு கூடுதலாகவே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. லேசாக பொரியட்டும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளியை நல்லா குழைய வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து புதினா கொத்தமல்லி ரெண்டும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். ஒரு 50 கிராம் தயிர் சேர்த்து நல்லா அதையும் வதக்கிடுங்க. அடுத்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பார்க்குறதுக்கு நிறைய தெரியும், வதக்கிட்டால் கொஞ்சமாக ஆகிடும். இதில் 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இதில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு வாட்டி. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் பொழிஞ்சு விட்டுக்கலாம் இதுலேயே. இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்கெல்லாம் இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம். செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. திரும்பவும் ஒரு தடவை கொதிக்கட்டும். இந்த மாதிரி பாதி நல்லா கொதித்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி போட்டு விசில் போட்டுருங்க. ஒரு விசில் வரணும். ஒரு விசில் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. குக்கரை திறந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரைஸ் நல்லா வாசனையாக இருக்குங்க. ரைஸும் நல்லா நீட்டாக இருக்குது, உதிரியாக இருக்குது, அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம். இப்போ மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க.